கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது லூக்காளின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்முடைய இயேசுவானவர் மன்னிக்கிற குணம் உடையவராய் அவர் இருக்கிறார். சிலுவையிலே இயேசுவானவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அவர் வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனும், இரண்டு புறமும் 2 கள்வர்கள் மத்தியில இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கினார். அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள். இயேசுவின் வஸ்திரத்தை கிழிக்கிறார்கள். அவர்கள் அந்த வஸ்திரத்தை கிழித்து பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் இயேசுவின் குணம் இங்கு என்னவென்றால், எவ்வளவு பெரிய தவறு அவர்கள் செய்திருந்தாலும் பிதாவை நோக்கி அவர்கள் செய்கிறதான ஜெபம் என்னவென்றால், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில நம்முடைய இயேசுவானவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், மன்னிக்கிற குணம் நிறைந்தவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமே என்றால், சிலுவையை நோக்கி பார்ப்போமே என்றால், அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமுடையவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய குணாதிசயங்கள், இயேசுனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்களுடைய எல்லா குறைகளையும் அவர் மன்னித்து உங்களை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிப்பதற்கு நீர் ஆண்டவரை சத்துருவை மன்னித்தது போல நாங்களும் எங்கள் சத்துருவை மன்னிப்பதற்கு முதலாவது நாங்கள் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் குறைகளை மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஐக்கியப்பட்டு வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படியாக நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.